கிட்னி ஸ்டோனை பற்றி நான் நான் இந்த நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேங்க. கிட்னி ஸ்டோன் அது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறது நமக்கு சிம்டம்ஸ் எந்த சிம்டம்ஸும் தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அது வந்து எப்போ தெரியும்னா, நம்ம உடம்புல இருந்து அந்த கிட்னில இருந்து நமக்கு வந்து யூரின் அந்த போகிற ட்ராக்டில் அது மூவ்மெண்ட் ஆகிற டைமில் மட்டும்தான் நமக்கு பெயினே தெரிய வரும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. எல்லாரும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்னி ஸ்டோனுங்கிறது இன்னைக்கு இருக்கிற உணவு முறை பழக்க வழக்கத்தில் உடற்பயிற்சி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து உட்காந்த இடத்துல ஏசியில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறோம். இல்லை மார்க்கெட்டிங் துறையில் போகிறப்ப நீர் சத்து அதிகம் நம்ம எடுக்கிறதுல, தண்ணி எடுக்கிறதுல, இந்த பல்வேறு காரணங்களாலும் இந்த உடல் உஷ்ணம், அதாவது நம்ம இந்த இயற்கையும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிற அந்த தட்பவெப்பநிலை மாறுதல் இது காரணமாகவும் நம்ம வந்து உடலில் இருக்கிற தண்ணீர் தன்மை வந்து மிக மிக ரொம்ப குறையும். அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்ம அது வந்து அசால்ட்டாக விட்டுறோம். அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, கரெக்டாக இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துல மட்டும் தாங்க கிட்னி ஸ்டோன் இருக்கிற சிம்டம்ஸுக்கே நெறைய பேருக்கு வந்து வெளியில தெரிய வரும். அது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வாமிட் வருங்க. ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் ஒரே மாரி வராது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாமிட் வந்தது. ஸோ நம்ம என்னதான் தண்ணி குடிச்சாலும், சாப்பிட்டாலும் சரி, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த ஒரு சொட்டு தண்ணிய வந்து எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லா வந்து வாமிட் வந்துரும். ப்ளஸ் வந்து இந்த இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஸோ இந்த சைடு இருந்துச்சுன்னா, இந்த ரைட் சைடு பக்கமும், இடது பக்கம் இருந்தா இடது பக்கமும், இந்த முதுகு கீழ் பகுதியில வந்து பெயின் வருங்க. யூரின் போறப்ப ரொம்ப எரிச்சலா இருக்கும். இல்ல வந்து ஒரு மாரி ஸ்மெல்லா இருக்கும். ரொம்பவும் ஸ்மெல்லா இருக்கும். இல்ல நுரை அதிகமா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் வந்து பிளட் கூட வருங்க. நான் வந்து அப்படிதான் ஒரு நாள் காலையில எழுந்திருக்கிறப்ப, யூரின் போறப்ப ஒரே பிளட்டா வந்தது. ஒரே பிளட்டா வந்தது. சரிங்களா? அத பார்த்து வந்து பயப்பட வேணாம். நெறைய பேர் வந்து அதிலேயே பயந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாமிட்டிங் சென்சேஷன்ங்கிறது ரொம்ப இருக்கும். சிலருக்கு குளிர்காய்ச்சல் கூட வரும். இந்த மாரி எல்லாம் நெறைய வந்து சிம்டம்ஸ் இருக்கும்.